கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க கோரி மத்திய அரசை கண்டித்து நெல்லையில் திமுக சார்பில் மானூர், தாழையூத்து, நெல்லை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. தாழையூத்து பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சி பாண்டியன் தலைமையில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் ராஜு முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கர் நகர் செல்வபாபு, நாரணம்மாள்புரம் பேச்சிக்குட்டி மற்றும் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகளான SDPI கட்சியின் தொகுதி தலைவர் ஷேக் இஸ்மாயில், மானூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் நாகூர் மீரான், நெல்லை தொகுதி இணை செயலாளர் ரபீக் ராஜா, தாழையூத்து கிளை தலைவர் முகமது உசேன், தாழையூத்து கிளை துணைத் தலைவர் திவான் சிராஜ், நிர்வாகிகள் அசரப், அசன், அப்துல்லா, ஆஷிக், அசரப், ரியாஸ்தீன், ஷபீக் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எதுக்காக போராட்டம்னா, மத்திய அரசு இந்த போர் நடக்கு முன்னக்கூட்டியே நமக்கு தேவையான சிலிண்டர் எண்ணெயெல்லாம் நம்ம வச்சிருக்க வேண்டும். அதை மனதில் கொள்ளாமல் போர் நடந்தோடனே இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, சிலிண்டர் விலையும் ஏறிவிட்டது, இந்த சிலிண்டரும் தட்டுப்பாடாகுது, பெட்ரோலும் தட்டுப்பாடு. அதனால் இதை கண்டித்து தான் தலைமையிலேருந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுக்கு நேரம் சொல்லுவாங்க. ஏற்கனவே மத்திய அரசு நம்ம தமிழ்நாடு வஞ்சி கொண்டே இருக்குது. அதாவது கல்வி நிதி மாதிரி இடையில வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துக்கே வருஷத்துக்கு 400 கோடி ரூபா நிதி ஒதுக்கணும். ஆனால் அந்த வெள்ளம் வந்த போது எந்த நிதியும் நமக்கு ஒதுக்க கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எங்கே போனாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல் மூடுறாங்க. நிறைய பேர் இப்போ வெளியே தங்கியிருந்து வேலை பார்க்கறவங்களாம் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அந்த வேலை வாய்ப்பாக இருக்காங்க. அதுவும் நிறைய பாதிக்கும் தான். இதை கண்டித்து மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நம்ம இருக்கோம். அது வந்திருக்கோம் அனைவருக்கும் உங்கள் அனைவரும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கு நன்றி. நீங்கள் இன்னும் உரைச்சி இதை வெளியே கொண்டு போங்க. இந்த அரசு தொடர வேண்டும். இந்த அரசு பார்த்துக்கிட்டீங்கன்னா தாழ்த்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சிப்காடு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை ஒரு தொகுதிக்கு 95,000 குடும்பம் பயன்பெற்றிருக்கு இந்த அரசால். அதாவது மகளிர் தொழில் 1000 ரூபா, பேருந்து பயணம், விடில் பேருந்து பயணம், தமிழ் முதல் பெண்கள் இப்போ 5000 ரூபா போட்டிருக்கு. இப்போ ஜெயிச்ச உடனே மாதம் 2000 வந்துடும். இதெல்லாம் மனசில் சொல்லி நீங்கள் வீடு வீடாக கண்டிப்பாக சொல்லணும். இந்த சிப்காடு இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த சிப்காடு குட்டி சப்பால் மரம் இருந்து தாளைத்து இப்பவுமே பாருங்க, தாளைத்து ஒரு நேரம் இதெல்லாம் வந்து அந்த வண்ணாமைச்சர் குறிச்சோள ரோடு மாதிரி ஒரு சின்ன ரோடு தான் இந்த ரோடு இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ டெவலப் பண்ணி பாருங்க. இந்த சிப்காடு வந்து அப்படி கிடந்து இப்போ 5 வருஷம் நம்ம திமுக வர போய் தான் இவ்வளோ டெவலப் பண்ணி எவ்வளோ கம்பெனி வந்திருக்கு. இதுக்கு இங்கெல்லாம் வீடே கிடையாது. இப்போ பாருங்க, அங்கே பாலினி தாண்டி அங்கே வர வீடு இருக்குது, அந்த சங்கர் பாலினி தாண்டி. காரணம் என்னன்னா சிப்காடு போய் திமுக வர போய் தான். இன்னும் இந்த அரசு வரணும், நம்ம ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி இந்த அரசுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்குமென்னு சொல்லி உங்களை மனமாறி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் NDA அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் NDA அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்ன ஆச்சு என்ன ஆச்சு? தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் என்னாச்சு? வரவில்லை வரவில்லை. குடிநீர் நிதி வரவில்லை. காணவில்லை காணவில்லை காணவில்லை. கல்வி நிதியை காணவில்லை. அனுமதி இல்லையா? அனுமதி இல்லையா? கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா? ஏற்க மறுப்பதா? ஏற்க மறுப்பதா? கீழடி அகழாய்வு முடிவை ஏற்க மறுப்பதா? தடுக்காதே தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. பாடம் புகுட்டுவோம் பாடம் புகுட்டுவோம். எதிரிக்கும் துரோகிக்கும் பாடம் புகுட்டுவோம். தோற்கடிப்போம் தோற்கடிப்போம். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் NDA-வை தோற்கடிப்போம்.